அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தைத்திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அகமும் புறம் மனமெல்லாம் பொங்கி தழும்பும் பேரன்பும் ஆனந்தமுமாக சசிகுமார் துபாயிலிருந்து. டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் பொன்மாலை பொழுது இணைந்து வழங்கும் அகமும் புறமும் நாம் அறிந்த நமது பிரபலங்களின் அகம் அறிந்து கொள்ள, புறம் புரிந்து கொள்ள, அகமும் புறவும் நிகழ்வின் 35வது நிகழ்வு. உள்ளபடி அதிசிறப்பு விருந்தினர் இந்த முறை. அவரை நேர்காணல் எடுப்பது நமது நெறியாளர். முதல் நெறியாளரை அழைப்போம். ஒரே நெறியாளர் இன்று ஜெயா, டோக்கியோ தமிழ்ச்சங்கம். வாங்க ஜெயா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஃபைன் சார். ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாக்குறதுல. இது அகமும் புறமும்ல நாம இணைந்து செய்யற முதல் நிகழ்வுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே 2வது நிகழ்வு உங்களுக்கு இல்லையா? கரெக்ட் சார், கரெக்ட். ஆமா, ஏற்கனவே டோக்கியோல எல்லாம் சிறப்பா எல்லாம் சார் நல்லா போயிட்டு இருக்கு. குளிர் ஜாஸ்தியா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சோ இங்க துபாயில குளிர் தான் இப்போ. மார்கழி மூன்றைகள் இல்லையா, இசை குளிர். வெரி நைஸ். உங்களை இந்த சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி 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 மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நர்வஸாவும் இருக்கு. கரெக்ட். ஆமா, ரொம்பவே நர்வஸா இருக்கு. சோ அவங்க வரவேற்கிறதுக்கு ஒரு சின்ன அவங்க முன்னாடி பாடுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் சும்மா ஒரு 3 லைன் பாடிட்டும் அவங்கள வரவேற்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப தைரியம், ரொம்ப தைரியம். உங்களோட சஜஷன் அதுங்கிறத கேள்விப்பட்டேன். மாட்டிட்டேனா? கரமலர் மிளிர் மணிமாலையும், கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும், கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும், கருணை பொழியும் கடை கண்ணழகும், கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும், கருணை பொழியும் கடை கண்ணழகும், வளர் சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி. இந்த சரஸ்வதி தேவியோட கலைமகளோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பர்சனாலிட்டியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்நாடக இசை உலகின் முடிசூடா இளவரசி, இசை அரசி இவங்க பாடாத மேடை கிடையாது, வாங்காத விருதுகள் கிடையாது. தமிழகம், இந்தியா, உலகம் முழுவதிலும் தன்னோட இசையால எத்தனையோ சாதனைகளை படைச்சிருக்காங்க. எத்தனையோ விருதுகள், அப்கோர்ஸ் சொன்ன மாதிரி சாதனைகள் படைச்சிருக்காங்க. இவங்களோட இசை எவ்வளவோ பேருக்கு மருந்தாகவே இருந்திருக்கு. MS அம்மாக்கு அடுத்தபடியாக அந்த ஒரு மோஸ்ட் பிரஸ்டீஜியஸான யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல அவங்களுக்கு அடுத்தபடியாக பாடக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைச்சது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். With no more further delays, on behalf of Tokyo Tamil Sangam, Tokyo Tamil TV and Ponmalai Poludhu Dubai, very happy and honored to welcome Sangeeta Kalanidhi, Padma Bhushan, Tirumadi Dr. Sudha Raghunathan avargal to our Agamum Puramum show today. Vaanga madam. வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இப்படி ஒரு இணையறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஒரு சோசியல் மீடியா வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஃப்ரம் துபாய், ஃப்ரம் டோக்கியோ, ஃப்ரம் சென்னை. இட்ஸ் a pleasure. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோட டைம் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப precious மேம். Thank you so much for that. Thank you. சசி சார், உங்களோட வெல்கம் மெசேஜ் ஃபார் அவர் மேம். சரி சரி சரி. உங்களுக்கான ஒரு சிறு அறிமுகம் அவசியம் இல்லை யாருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஒரு சிறு வரவேற்புன்னு எடுத்துக்கலாம். இதை
வரவேற்பு வரிகள். பத்மபூஷன் சங்கீத கலாநிதி டாக்டர் சுதா ரகுநாதன். உங்கள் குரலில் மார்கழி மாத மென்பனி குளிரின் கூர்மை, மானசரோவர் ஏரி நீர்ப்பரப்பின் ஸ்படிகத்தின் தூய்மை, கம்பீரம், எழில், நேர்த்தி, நெகிழ்வு, அர்ப்பணிப்பு, வாய்மை, கலைகளிடத்து நீங்கள் கொண்ட நேர்மை, சகல லட்சணங்களிலும் தெரிகின்ற மேன்மை, குரு என்ற பந்தம் கடந்து எம்எல்வி அம்மா உங்களிடம் கொண்ட தாய்மை, உலகத்தின் வெகு சில கலைஞர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம். உண்மை. விமர்சகர்கள் ரசிகர்களாகவும் ரசிகர்கள் விமர்சகர்களாகவும் இருப்பது மிக ஆச்சரியம், மிக அதிசயம். அதற்கு கொடுப்பினை வேண்டும். அது உங்களுக்கு அமைந்தது சத்தியம். சாந்தம், பார்வை, புன்னகை, உற்சாகம், காந்தம், உங்கள் நடை உடை அனைத்திலும் ஒரு இராணுவ நேர்த்தி மிளிர்கிறது. ஒரு இராணுவ நேர்த்தி மிளிர்கிறது. அரங்கில் உங்கள் இசைத்தறியில் இழையிழையாய் இணைகையில் ராகங்கள் பூரணமாய் ஒளிர்கிறது. இசை ராணியின் சாம்ராஜ்யத்தில் இதயங்கள் யாவும் குளிர்கிறது. இசை ராணி என்று உங்களை எதுகைக்கோ மோனைக்கோ கூறவில்லை. உங்கள் உயரத்தை ஊரறியும், எங்கள் வாக்கின் உண்மையையும் இந்த நாடறியும். இந்திய கர்நாடக இசையின் இன்றைய முகவரி, அதில் நீங்கள் முதல்வரி. எதையும் எதிர்கொள்ளல், அஞ்சாமை, சோர்வின்மை, சொலல்வன்மை உங்கள் அகநெறி. சூடாமணி அம்மாள் பெற்று இசை மகுடம் சூட்டிய பெண்மணி. இல்லறத்தில் நல்லறத்தில் சொல்லறத்தில் முன்னணி, அவ்வப்போது திரையிசை பாடலிலும் பின்னணி. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், புகழ் துலங்கி விண் ஏகும். ஒரு புயல் மழை நாளில் நனைந்தபடி ரிக்ஷாவில் தொடங்கிய ஒரு தாயின் பயணம் இது. கற்றுத்தந்தது உழைப்பின் உறுதியை, அன்று பெற்று தந்தது தம்புரா இசை கருவியை, இன்று நாம் பெறத் தந்தது தடையின்றி பொழியும் இந்த இசை அருவியை. அறிவியல் படித்து மருத்துவராக இடம் இருந்தும் தடம் மாறவில்லை. நல்ல வேளை மாறவில்லை. ஸ்வரம் பாடி விருந்தளிக்க பிறந்தவர். ஜுரம் தேடி மருந்தளிக்க இயற்கைக்கே சம்மதமில்லை. பொருளாதாரம் இன்று அருளாதாரமாக இங்கு இசை வடிவில். சங்கீத கலாநிதி, பத்மபூஷன், விருதுகள் ஏராளம். ஐக்கிய நாடுகள் சபை, உலக அரங்கங்கள் உங்கள் குரல் ஒலிக்கிறது தாராளம். திறமை நாம் வாழ பொருள் தரலாம், அதில் சந்தேகமில்லை. எண்ணமும் தெளிவும் மனிதமும் தான் நாம் வாழும் வாழ்க்கைக்கு பொருள் தரும். பொருளும் அருளும் பெற்றது நீயாக, சமுதாய அறக்கட்டளையின் தாயாக. உங்கள் இசை புன்னகையின் ஸ்வர வடிவம். உங்கள் இசை உங்கள் தவத்தால் நாங்கள் பெறுகிற வரம். ஆசை மகன், அன்பு மகள், அனைத்துமாகிய வாழ்வு இணையர், எங்கள் அன்பு மனங்களில் துணை கொண்டு தொடரட்டும் பயணம் 100 ஆண்டு. இசையால் புன்சிரிப்பால் இந்த பாராண்டு வரவேற்கிறது அகமும் புறமும். வளரட்டும் தினம் தினம் உங்கள் அறமும் திறமும். வாங்க மேடம். நன்றி மேடம். எவ்வளவு எழுதினாலும் ரொம்ப உங்களுடைய உயரத்துக்கு அடையணும்ல, முடியுமா? இல்ல அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் உயரணும் இன்னும். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அவ்வளவு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு பெரிய அளவுல இசையுடைய பாண்டித்யமோ இது தெரியாது. இந்த நடுவில் சொல்லிடுறேன். இது ஃப்ரேம் பண்ணி கூடிய விரைவில் உங்களை சேரும் மேடம். சரி. இது நான் இப்ப வாசிச்ச வார்த்தைகள் வரிகளுடைய வாசிக்கும். எனக்கு இசை பாண்டித்யம் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுடைய கச்சேரிகளை பல தடவை நான் கேட்டுட்டு என்னவோ தெரியல, இசை மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பல கலைகளிலும் கேட்கும் போதே அர்த்தமே புரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க ரசிகன். அதுலயே அவருக்கு இன்டர்நெட்ல கனெக்ஷன், அதான் அவங்க இசையில மயங்காதவங்க இருக்க முடியாது. அவர் அப்படியே மயங்கி ஃப்ரீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன்.
நதி அந்த இது சாப்பிட்டுள்ள. Absolutely. A few words, ma'am, if you have to say about the கவிதை உங்களுக்கு அவர் இப்ப சொன்னது. கவிதையில வந்து நிறைய உண்மை இருந்தது. அண்ட் நிறைய அந்த நான் பகிர்ந்ததுல இருந்து சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டது that showed how much of dedicated work has gone in. அதாவது சும்மா ஏதோ ஒரு 4 வார்த்தையை நம்ம சேர்த்து வச்சு அதை ஒரு கவிதை ஆக்கல. இந்த வாழ்விலேயே இந்த ஜேர்னிலேயே என்னென்ன நடந்திருக்கோ அத்தனையும் சின்ன சின்ன முத்தா வச்சு அழகா ஒரு வைர மாலையா கட்டியிருக்காரு. உங்களோட லைஃபே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கல்ப்சர். நீங்களே ரொம்ப அழகா உங்களை செதுக்கின்ற ஒரு லைஃப் இல்லையா உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி. சோ அத பத்தி சொன்னதுல ரொம்பவே சக்திகள் வந்து அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்கள். அம்மா, கணவன். ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஐ திங்க் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். மேம், பீயிங் அ பொங்கல் திருநாள், நம்ம தமிழர் திருநாள்ங்கிறதுனால மங்களகரமா உங்களோட பாட்டு, தமிழ் பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு உங்களோட இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா மேம்? எப்படி வேணாலும் நீங்க பேசுறதுனாலும் பரவாயில்ல, பாடுறதுனாலும் பரவாயில்ல. சங்கீதம் வந்து டெஃபினட்டா ஆடியன்ஸ் எல்லாம் they'll be waiting to hear you for sure. சோ எங்களுக்காக ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு. நிறைய எங்களோட சாய்ஸ் நிறைய இருக்கு. பட் எது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ ப்ளீஸ். ஃபுல்லா பாட வேண்டாம். ஒரு 2 லைன்ஸ் பாடினா போதும் மேம். பியூட்டிஃபுல். இப்போ சசி சார் வந்தாச்சு. அவரு Thank you. மேடம் நன்றி மேடம். நான் நன்றி சொல்றதுக்காக உள்ள கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். உங்க கவிதை பத்தி நான் சொன்னது கேட்டீங்களா? இல்லையா மேடம்? நான் கேட்டேன். ரொம்ப உண்மையா இருந்தது. ரொம்ப நீங்க வந்து அந்த ஜேர்னி உள்ள போய் அதுல இருந்து சில முத்துக்களை எடுத்து அதை அழகா கோர்த்து கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றி மேடம். ஆல்ரைட், தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ் a lot. பாப்பா மேடம். வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you very much. Wow, that was a great start ma'am. Beautiful. ரொம்ப குறையொன்றும் இல்லை. டெஃபினட்டா உங்க இதுல இருந்து கேட்டது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் உங்களோட மாஸ்டர் பீஸ் இல்லையா அது டெஃபினெட்லி. Thank you மேம். இப்ப வந்து உங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஷோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குறது. 2019 டிசம்பர்ல வந்து நீங்க பார்த்தசாரதி சுவாமி சபா அங்க வந்து நீங்க ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்னு கொடுத்திருந்தீங்க. பியூட்டிஃபுல்லா டிரான்சிஷன் ஃப்ரம் a student to a performer. ஆமா. அந்த சக்சஸ் ஸ்பெக்ட்ரமை வந்து நீங்க ரொம்ப அழகா எப்படி ஒரு விதை, ஒரு சீட் டு a plant to a tree to a tree that touches the sky. சோ அந்த சக்சஸ் ஸ்பெக்ட்ரமை ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருந்தேன். அண்ட் அதுல வந்துட்டு டெஃபினட்டா இந்த ஸ்டூடெண்ட் டு பெர்ஃபார்மர் அந்த டிரான்சிஷன்ல you had also mentioned about the 3 main people in your life. உங்களோட மார்கழி ரீவைண்ட்லயும் you had mentioned about that. So and about the 3 Ds and 6 C. எப்படி ஒரு டைமண்டுக்கு 4 Cs இருக்கோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 D and 6 C. So எங்களுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட் டு பெர்ஃபார்மர் ஜர்னியை பத்தி ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி. அந்த லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் 1.5 hours. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் உங்களோட அந்த ஜர்னி. சரி, எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கச்சு நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவு காண்றது வந்து எப்போதுமே யாருக்குமே நிக்க கூடாது. அது நின்னுச்சுன்னா ஒரு ஸ்டாக்னேஷன். So you always have to keep dreaming further and further to reach some kind of to touch a horizon. அப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். பட் அந்த கனவு வந்து வெறும் ஒரு டைல்யூட்டட் கனவா இருக்கக்கூடாது. ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் முக்கியமா. அண்ட் ஃபோக்கஸ் வந்தப்புறம் இதுதான் செய்யணும் அப்படின்ற தீர்மானம் வந்தப்புறம் அதுக்கு உண்டான ஒரு டிசிப்ளினை நாம வர வச்சுக்கணும். அந்த டெடிகேஷன், இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி எந்த பக்கமும் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் போகக்கூடாது. அந்த டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன் அது ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து முக்கியமான 2 விஷயங்கள். அதை நம்ம பிடிச்சிருந்தோம்னா 2 தூண் மாதிரி கண்டிப்பா வந்து நம்ம எந்த ஒரு சேலஞ்சையும் தாண்ட முடியும். பிகாஸ் இந்த ப்ரொஃபஷன் எஸ்பெஷலி எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து அதுக்கு உண்டான சேலஞ்சஸ் இருக்கு. பட் இந்த ப்ரொஃபஷனை பத்தி கண்டிப்பா நான் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ ஹவ் started from below step 1 and I'm here on step something. There are still more steps to go. But then since I have walked every little step, I know the difficulties, I know the challenges, I know the disappointments, I know the frustration, I know the success, I know the happiness. அதனால எல்லா விதமான ஒரு வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸையும் நான் வந்து டச் பண்ணியிருக்கேன். அண்ட்
எதையுமே வந்து நான் என்னோட வந்து என்னோட கனவோட பெருசா அதை வந்து இருக்கணும்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி நாம வந்து சட்டுன்னு அதை வந்து சக்சஸா ஒரு ஹாப்பினஸா மாத்திக்க முடியும், என்ன வந்து யுக்தியை நம்ம யூஸ் பண்ணா அது வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஐ won't give up. So that no give up attitude is not giving up is very important for a person. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறச்சே, ஒரு ஆரம்ப பெர்ஃபார்மரா இருக்கிறச்சே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலையா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கா, நமக்கு மக்களுடைய அரவணைப்பு இருக்கா, மீடியாவோட ஒத்துழைப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கான்னு நிறைய கேள்விகள் இருக்கும். நாம வந்து நமக்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி போனோம். Okay. So complete positivity, right? Sorry. And of course விடாமுயற்சி, அந்த பிராக்டிஸ் தவிர வேற வந்து ஒரு அதுக்கு அந்த ஏணியில ஏறதுக்கு வேற ஒரு இதுவே இல்ல. Correct. பிடிமானமே கிடையாது. Right. There are geniuses, there are prodigies. அதாவது இயற்கையாவே கடவுள்கிட்டேன்னு ஒரு வரம் வாங்கின்னு வந்திருப்பா. சோ அவளுக்கு வந்து பிராக்டிஸே இல்லாத டக்குன்னு வந்து அந்த ஸ்டேஜ் போனா எல்லாமே வந்துடும். பட் அது வந்து ஒரு லட்சத்துல ஒத்தர் இருப்பாளா இருக்கும் அந்த மாதிரி. கரெக்ட். பட் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சொன்ன மாதிரி சங்கீதம்ங்கிறது இட் ஹஸ் பின் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே அம்மா யூஸ் டு, உங்களுக்கு அம்மா தான் உங்களோட ஃபர்ஸ்ட் குருன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்து சங்கீதம் தான் உங்க உலகமே இல்லையா? மியூசிக் ஹஸ் பிகம் யுவர் வேர்ல்ட். ஸோ அந்த டிசிஷன் எடுத்து நீங்க எம்எல்வி அம்மா கிட்ட போய் சேர்ந்து அந்த 13 years ஆஃப் யுவர் குருகுலம், some memories of those if you could just share, ma'am. சோ அந்த எம்எல்வி அம்மாட்ட போனதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா தான். ஏன்னா அவர் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னது அம்மா. அந்த காம்படிஷன் சொல்ல முடியாது. இட்ஸ் a panel of judges, you sing before a panel of judges. அது போனது அம்மா. ஆனா யார வந்து நம்ம குருவா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், நம்ம தேர்ந்தெடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம போடணும். அப்போ அம்மாவோட ஒரு எண்ணம் தான் எம்எல்வி அம்மா. என்ன நாங்க பெங்களூர்ல இருக்கிறச்சே எம்எல்வி அம்மா கச்சேரிகள் நிறைய வந்து போய் கேட்டு என் காதுல வந்து அவங்களுடைய சங்கீதம் வந்து அப்படியே ஒரு பறந்துட்டே இருக்கும். those waves keep beating there. அதனால அப்பாக்கு தெரியும் எனக்கு அந்த பாட்டுல ரொம்ப லைஃப் உண்டு அப்படின்னு. நாங்க ஆனா நினைச்சோம் இட்ஸ் டூ ஹை an ambition அப்படின்னு. எம்எல்வி அம்மா வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாளா, ஏன்னா அவ்வளவு உயரத்துல இருக்கிறவங்க டைம் இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சதுக்கு அம்மா வந்து போய் மீட் பண்ண அப்புறம் ரொம்ப சிம்பிளா இருந்தா, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருந்தா, பாட சொன்னா. அஃப்கோர்ஸ் பாடி கேட்ட அப்புறம் உங்ககிட்ட எல்லா ரா மெட்டீரியலும் இருக்கு, அதை வந்து எல்லாத்தையும் நீ வந்து ஒரு களஞ்சியமா போட்டு உழைச்சி இந்த சங்கீதத்துக்கு உண்டான என்னென்ன ட்ரேட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீதான் வர வச்சுக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து நுணுக்கமா ஒன்னொன்னையும் சரி பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது. யூ ஹாவ் டு பி அலர்ட் அண்ட் கிராஸ்ப். ஸோ முதல்லயே அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரின்சிபல் பண்ணிட்டேன். இப்பதான் இருக்கு. So it was not a regular class that I had with her. ஒரு டீச்சர், இப்ப நாம வந்து ஒரு சங்கீத பயிற்சின்னு எப்படி நினைச்சுப்போம், ஒரு டீச்சர் உட்காந்துருப்பா சேர்ல, நம்ம கீழே ஒரு பாயில உட்காருவோம், ஸ்ருதி பொட்டி போடுவோம், சாப்பாடுவோம், இந்த சங்கதி பாடு அந்த சங்கதி பாடு, அவ ஒரு லைன் பாடுவா, நம்ம ஒரு லைன் பாடுவோம். அப்படிதானே நம்ம ஒரு கிளாஸ்ல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பட் எனக்கு வந்து பயிற்சி அப்படி நடக்கவே இல்லை. பயிற்சியே மேடையில தான் ஆரம்பிச்சது. எம்எல்வி தம்புரா போட்டுட்டே அவங்க பாடுறத வந்து அப்படியே உள்வாங்கி அப்புறம் வீட்டுல வந்து அதை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த தவழற குழந்தை எப்படி எழுந்து நின்று ஓட ஆரம்பிக்கிறதோ, ஐ ரியலி see that in my journey. அண்ட் நீங்க வந்து எம்எல்வி அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போனது வந்து இட் வாஸ் ஆன் கோகுலாஷ்டமி டே, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இல்லையா? ஆமா. எங்களுக்காக கிருஷ்ணர் மேல பாரோ கிருஷ்ணய்யா அப்படிங்கிற பாட்டு வந்து எம்எல்வி அம்மாக்கு அடுத்தபடியா நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் அதை பாட முடியும். அதுவும் அந்த லாஸ்ட் சரணம் டு பல்லவி உங்களால மட்டுமே பாட முடியும்னு நான் நிறைய, எங்க அம்மாவே பயங்கரமான எம்எல்வி அம்மாவோட ஃபேன். அம்மா என்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொன்னா உங்களால அந்த பாட முடியுமா மேம் அந்த பாரோ கிருஷ்ணய்யாவோட எங்களுக்காக? பிகாஸ் ஹேப்பன் உங்களுக்கு எம்எல்வி அம்மாவை நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மீட் பண்ண அந்த ஒரு memories to come back, nostalgic feeling. ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆಗೀಗ, ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ವಾಸ
ಉಡುಪಿನಿ ನೆಲೆಯಾದಿ ಕೇಶವನೇ ವಾಸ ಉಡುಪಿನಿ ನೆಲೆಯಾದಿ ಕೇಶವನೇ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ವಾಸ ಉಡುಪಿನಿ ನೆಲೆಯಾದಿ ಕೇಶವನೇ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ನಿನ ಪದ ದಾಸ ಸಲಹನು ಬಾರಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ. Thank you so much. பாடினாலும் எம்எல்வி அம்மா மாதிரி வரலையேன்றதான் நமக்கு ஆதங்கம் இருக்கும். எங்களுக்குலாம் அது காதுல தேன் பாயிருது மேம். டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல். தேங்க் யூ சோ மச். வெரி நைஸ். ஸோ இப்போ நீங்க 13 years ஆஃப் குருகுலம் வித் எம்எல்வி அம்மா இல்லையா? என்னோட கொஸ்டின், இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன், அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி இப்ப குரு இல்லாம ரொம்ப பிஸியா இருக்காங்க, குழந்தை அவளாமும் they are all very busy. But given a choice, ஒரு குருகுலம்னு பண்ணலாம் அப்படின்னா, do you think இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பசங்களை குழந்தைகளுக்கு அந்த அடாப்டபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு குருகுலம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? குருகுலம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா பண்ணலாம். there is nothing that one cannot do. கண்டிப்பா பண்ணலாம். இப்ப வந்து ஐடிசி வந்து சங்கீத் ரிசர்ச் அகாடமி வந்து கல்கட்டால வச்சிருக்கா. அதுல வந்து குழந்தைகள் வந்து அங்கேயே இருந்து குருவுக்கு வந்து பணிவிடை செஞ்சு அவங்க கிட்டே இருந்து கத்துட்டு 10 வருஷம் 5 வருஷம் அப்படி வந்து நிஜமாவே ஒரு சிற்பத்தை செதுக்குற மாதிரிதான் அவங்க செதுக்கப்படுறாங்க. அப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம சென்னையில ஆரம்பிச்சோன்னு நிச்சயமா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து பல கலைஞர்களை வந்து உருவாக்க முடியும். பட் அது ஏன் வந்து இன்னுமே நம்ம வந்து நம்ம ஊர்ல ஆரம்பிக்கலன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கு. ப்ராபப்ளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறது கஷ்டம். பிளஸ் குரு வந்து அங்கேயே இருந்து இன்னும் அந்த டெடிகேஷன் இஸ் நாட் ஒன்லி ஆன் த சைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இட்ஸ் ஆல்சோ ஆன் த சைட் ஆஃப் த குரு. ஏன்னா குரு வந்து அந்த இடத்துலயே இருந்து தினம் கிளாஸ் எடுத்து ஒரு காலேஜுக்கு போற மாதிரி சங்கீதமே ஃபுல்லா. இப்ப நம்ம வந்து காலேஜ் போனோம்னா பல சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். பட் இங்க வந்து சங்கீதம் தான் மெயின். அந்த சங்கீதத்துல திருப்பியும் அதுல ஒரு அங்கங்கள் அப்படிதான் பிரிக்கிறோம். ராகம் பாடுறது எப்படி, ஸ்வரம் பாடுறது எப்படி, நிறவல் பாடுறது எப்படி, ராகம் தான பல்லவி பாடுறது எப்படி, ஒரு கச்சேரின்னு எவ்வளவு மனோதர்மம் இருக்கணும், எவ்வளவு கல்பித்த சங்கீதம் இருக்கணும், ஒரு கச்சேரின்னா எவ்வளவு ரேர் ராகா இருக்கலாம், எவ்வளவு தெரிஞ்ச பாடல்கள் இருக்கணும். இது எல்லாமே ஒரு பாடம் தான். எல்லாமே குருட்டேன்னு நம்ம வந்து வாங்கிக்க கூடிய ஒரு டிசிப்ளின், ஒரு லேர்னிங். அதனால கண்டிப்பா ஒரு குருகுல வாசம் நம்ம இருந்தோம்னா அதனோட பயன் வந்து கண்டிப்பா பன்மடங்கு இருக்கும். இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட லேர்ன் பண்றதோ, இட்ஸ் ஓன்லி ஐ ஃபீல் பார்ஷியல். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் has to be done by the student. ஏன்னா அவங்க வந்து குரு மீட் பண்றதே ரொம்ப குறைவான டைம். இப்ப நான்லாம் என் குருவோட வந்து காத்தால 10 மணிக்கு போயிட்டேன்னா திருப்பி அவங்க புருவத்தை தூக்கி ஓகே அப்படின்னாதான் நான் வீட்டுக்கே போக முடியும். காலேஜ் போகாத நாளெல்லாம் ஒரு 10லேருந்து 10:30 ஆயிடுச்சு நான் போறதுக்கு அப்படின்னு கதவை தட்டி உள்ள யாரு அப்படின்வா. ஜாஸ்தியே ஒன்றும் சொல்ல மாட்டா, திட்டவும் மாட்டா, கடினமாவும் பேச மாட்டா. ஆனா அவங்களுடைய ஒரு அந்த ஒரு பாணியிலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் யாரு அப்படின்னு ஒண்ணே. ஓஹோ நம்ம லேட்டா வரோம் அப்படின்னு தெரிஞ்சுன்றோம். அப்புறம் நான்தாம்மா அப்படின்னு ஒண்ணு. சரி 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 அப்படின்வா. அந்த சரியிலேயே ஓ ஏதோ சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டிசிப்ளின், ஒரு வார்த்தையே இல்லாத, கடினமே இல்லாத, ரூல்ஸே இல்லாத ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ண நாமளே அதை வரவேற்றுக்கணும். அவங்க கிட்ட போயாச்சுன்னு அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் லேர்னிங். அது எப்படி வார்த்தையால சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலயும் சங்கீதம் மட்டும் இல்ல, எப்படி நாம வந்து மக்களோட பழகணும், எப்படி ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி ஒரு கச்சேரின்னு அந்த சீரியஸ்னஸ். அவங்க 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாலோ இல்லையோ அதை பத்தி நமக்கு அக்கறை கிடையாது. நீ அங்க 5:45 இருக்கணும்.
அந்த ஒரு டிசிப்ளின். சி அஃப்கோர்ஸ் பாடுறது வந்து அளந்து பாடக்கூடாது. யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு கச்சேரியும் கடைசி கச்சேரி நெஞ்சுன்னு பாடணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். இதெல்லாம் வந்து எம்எல்வி அம்மா போட்ட ஒரு சில இந்த விதைகள் தான் என் மைண்ட்ல. சோ ஐ எம் ரெடி டு டீச் சில்ட்ரன். பட் அவங்க வந்து அவ்வளவு ரெடியா இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இப்ப சொல்ற மாதிரி இந்த சங்கீத் ரிசர்ச் அகாடமி மாதிரி ஏதாவது நாம ஆரம்பிச்சோங்க, ஒருவேளை அந்த சீரியஸ்னஸ் வரலாம். பேசிக்கா ஒரு 12th முடிச்ச அப்புறம் சங்கீதத்தை நான் கண்டிப்பா ப்ரொஃபஷனா எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஒரு சீரியஸ்னஸோட இந்த அகாடமி உள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் ஒரு குருவோடையே இருந்து then when they come out like a beautiful sculpture. ரைட். ஹோப் சென்னையில அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் மேம். வெரி நைஸ். ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் வாய்ஸ், டெஃபினட்டா இப்ப வந்து இப்ப நிறைய வாய்ஸ் கல்ச்சர்லாம் நிறைய இருக்கு. செஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றா, ஹெட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றா, பேக் நெக் வாய்ஸ் அப்படின்லாம் சொல்றா இல்லையா? அந்த காலத்துல இப்பதான் இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் மேம். அந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துதா? நம்மளோட சாஸ்திர சங்கீதம், நம்மளோட சரளி வரிசை, ஜண்ட வரிசை, இல்ல தாட்டு வரிசையிலேயே இந்த மாதிரியான வாய்ஸஸ் எல்லாம் ஓபன் பண்ண முடியுமா? உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கு ஜெயா. ஆமா, எம்எல்வி அம்மா வந்து இந்த செஸ்ட் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ், நெக் வாய்ஸ் எதுவுமே வாய்ஸ் பத்தியே பேசினது கிடையாது. வாய் விட்டு பாடணும், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. ஓகே, வாய் விட்டு பாடணும்பா. அண்ட் என்னைக்குமே ஒரு வாய்ஸ பத்தி ஒரு யோஜனையோ, ஒரு பொய் குரல்ல மேல காந்தாரம் போனா பொய் குரல்ல பாடணும், கீழே வந்தா இந்த வாய்ஸ் ஈக்வாலிட்டி இருக்கணும். எந்த ஆக்டேவ்ல இருந்தாலும் ஒரு சுதாவோட வாய்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி வாய்ஸ் அண்ட் இட்ஸ் வால்யூம் இன் ஆல் ஆக்டேவ்ஸ். ரைட். அது வந்து ரொம்ப முக்கியமா வந்து எம்எல்விமா ஃபாலோ பண்ண. அவங்க குரல் வந்து ஒரு அப்படின்னாங்கன்னு அதுக்கப்புறம் அதுல வந்து யோஜனையே கிடையாது. ஒன் ஹேஸ் டு ஜம்ப் இன்டு தி வெல். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த கடத்துக்குள்ள நம்ம தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த யோஜனையுமே இருக்காது. we will be in the journey with her. அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு அவங்களுக்கு வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி. பட் அந்த வாய்ஸ் வந்து இப்பதான் வந்து ஒரு 10 years I feel there is tremendous shall we say analysis or experimentation. There's lots of research being done, and the more the research, the more the confusion. Right. அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க காந்தாரம் டச் பண்றேன், நான் வந்து இப்ப ஹெட் வாய்ஸ் பாடணும், நான் வந்து இப்போ மேல் பஞ்சமம் போறேன், நெக்ல இருந்து வரணும், பேக் ஆஃப் தி நெக்ல இருந்து வாய்ஸ் வரணும். அப்படிலாம் நான் நினைக்கிறதுக்கு கூட அந்த க்ஷணத்துல நமக்கு டைம் கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். அப்படிதான் அந்த நிசரிகமாப்பான்னு போறச்சே அது நெக்ல இருந்து வரணும்னு நான் நினைக்கிறதுக்கு கூட எனக்கு அந்த அவகாசம் இல்லையே. It just happens, and it's an automatic happening, and it's the body is a beautiful creation of God. அது வந்து தானே வந்து எல்லாத்தையுமே அது இயங்கிக்கும். ஓகே, சோ ரொம்ப யோசிக்க கூடாது இல்லையா? ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் பேசிக் திங்ஸ் யோசிச்சா போதும். பாஸ்டர், ஹஞ்ச் இல்லாத பாஸ்டர். அந்த வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறோம் அந்த பிரீதிங்க்கு, அந்த ஏர் வரதுக்கு. ஏன்னா அந்த வாயு தான், ஏர் தான் நமக்கு வந்து லங் மூலமா வெளியில வந்து வோக்கல் கார்ட்ஸ்ல வந்து through the vocal cords it comes as voice, நாதம். கரெக்ட். அவ்வளவு நினைச்சா போறோம். அதனால தான் பிராணாயாமா பண்ணணும்ன்ற. பிகாஸ் அந்த லங் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும். அந்த அந்த எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஜாருவோ இல்ல அந்த செய்யறதோ குழையறதோ எல்லாமே இந்த வாய்ஸ் அண்ட் இட்ஸ் a proportion between the voice and the breath. Right. And of course ரெண்டாவது வந்து ஏர்ன் வச்சுட்டு பாடுற நிறைய பேர். ஓகே. இந்த ஜா வந்து எப்போதுமே இந்த லோவர் ஜா வந்து எவ்வளவு ஃபிளெக்சிபிளா லூஸா ரிலாக்ஸ்டா இருக்க முடியுமோ, ஷோல்டர்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கணும்ன்ற. இதெல்லாம் இது கூட இப்பதான் வந்திருக்கு. அந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட எம்எல்வி வாய்ஸ பத்தியோ பாஸ்டரை பத்தியோ ஷோல்டர் ரிலாக்ஸ்டா இருக்கணும் பத்தி
இதெல்லாம் பேசவே கிடையாது. எப்ப பாரு நாட்டுக்குறிஞ்சியா, அதுல அந்த பாட்டு, இது தனஸ்ரீ தில்லானா, ராகேஸ்வரி தில்லா, இப்படிதான் ராகத்தையும் பாட்டியும் பத்தி தான் பேசுவாளே தவிர என்னைக்குமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசுறது கிடையாது. Right. Nice. And you've seen generations of music, ma'am. Like, நாங்க இன்ஃபேக்ட் உங்களோட மார்கழி ரீவைண்ட்ல பாரத் ரத்னா அவார்டி எம்எஸ் அம்மா அண்ட் பத்மபூஷன் எம்எல்வி அம்மா அண்ட் டிகே பட்டமாள் அம்மாவோட நீங்களும் அந்த போட்டோல இருக்கேன். ஸோ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மியூசிக், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கிவ் அண்ட் டேக் இப்ப இருக்கிற கலைஞர்களுக்கு நடுப்புற இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு, பட் இன் கம்பார்ட்மெண்ட்ஸ். சில பேரோட இருக்காங்க. All right. எனக்கு அடுத்த ஜெனரேஷன் ஐ see a great friendship brewing up. நிறைய பேர் கூட வெளியில போறதோ இல்ல வீட்டுல மீட் பண்றதோ, ஒருத்தருக்கு கச்சேரிக்கு போறது, அது வந்து இப்போ இன்கமிங் ஜெனரேஷன்ல ஐ திங்க் இட்ஸ் இம்ப்ரூவிங். எனக்கு வெரி வெல்கம் சேஞ்ச். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். That's great. So அந்த டிரான்சிஷன் கச்சேரி பேட்டர்னே நிறைய மாறி இருக்கு இல்லையா மேம்? அந்த காலத்துல எப்படி ஆரம்பிச்சு அப்புறம் நடுப்புற. So how do you see this in the கச்சேரி and how have the audience changed over the years? அத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேம். See, change is something that happens constantly in life. So what you were when you were 20, what you are when you are 40, there is a big change, right? Right from the way you look at life, you approach life. So அதே மாதிரி சங்கீதத்திலயும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த பேக் 30 years நான் போனேன்னா எம்எல்விஎமோட இருக்கிறச்சே ஒரு கோயில் கச்சேரினா 3 மணி நேரம் இருக்கும், 4 மணி நேரம் இருக்கும். நாதஸ்வர வித்வான்கள்லாம் ராத்திரி முழுக்க வந்து வாசிச்சிருக்கா. மதுரை சோமு சார் வந்து ராத்திரி 10 மணி கச்சேரி ஆரம்பிச்சிருந்தா 4 மணி விடிகால தான் முடிப்பறாங்க கச்சேரியை. இப்ப அவர் பாடுறதும் முடிக்கிறதும் விடுங்க, எதிர வந்து உட்காந்து இருந்திருக்காளே, ரசிச்சிருக்காளே. அந்த ஒரு அட்டென்ஷனை பாருங்க. கரெக்ட். The way they could absorb the music, the way they could be with the musician and the artist. இப்ப வந்து I think the world has opened up in so many different ways. அதனால attention வந்து I feel there is a dissipation in that. ஒரு சின்ன ஒரு lag இருக்குதுல. அதனால 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கச்சேரி கேட்கறதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சுமையா இருக்கு. ஓகே. 2 மணி நேரம் கச்சேரி வந்து is doing well. அந்த doing well. பட் இன்னுமே அந்த சங்கீதத்துல ஆழ்ந்து ரசிச்சு கேட்கறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பாடிருக்கலாமே, இன்னும் ஒரு ராகம் பாடிருக்கலாமே, இன்னும் ஒரு 2 பாட்டு பாடிருக்கலாமே அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ அந்த 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு நல்லதுதான். ஏன்னா ஆர்டிஸ்டுக்கும் நல்லது, ரொம்ப குரல் தேய்மானம் இல்லாத, you are able to balance and ஆடியன்ஸ்க்கும் வந்து போதுமான அளவுக்கு கிரகிச்சிக்க முடியாது. So that is one thing. Of course thematic concepts வந்து இப்ப நிறைய வந்து உருவாயிருக்கு. இப்ப முருகனை பத்தி மட்டுமே, ஆறுபடை வீடு, சிவனை பத்தி, இல்ல திவ்ய பிரபந்தம், திருப்பாவை மட்டும், தேவாரம், திருவம்பாவை, அந்த மாதிரி கச்சேரி. That is also a very welcome change because namakkum as an artist you are able to learn a lot more of kritis, right, to fit that concept. நீங்க இப்ப வந்து ஒரு கச்சேரிக்கு ஒரு செட் ஆஃப் பாட்டு டிசைட் பண்ணிருப்பீங்க இல்லையா? யூஸ்வலி ஐ மீன் நீங்க பிராக்டிஸ் சின்ஸ் நீங்க நிறைய பாடி இருக்கிறதுனால இப்ப அங்க போய் ஆடியன்ஸை பார்த்து ஐயோ அவ சடனா ஆடியன்ஸோட மூடுக்கு ஏத்த மாதிரி ஐயோ இந்த பாட்டெல்லாம் இவ ரொம்ப ஒன்றும் ரசிக்கிற மாதிரி தெரியலையேன்னு சடனா நீங்க கம்ப்ளீட்டா பாட்டுகள் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கா? அண்ட் ஹவு டு யூ சூஸ் யுவர் அக்கம்பனிஸ்ட் மேம்? உங்களுக்குன்னு ஒரு சர்டன் செட் ஆஃப் அக்கம்பனிஸ்ட் அவளோட மட்டுமே தான் நீங்க பாடுவேளா? Do you welcome new people into your concerts, accompanists? Of course, we welcome new people. It is important that we welcome new people and younger artists. Normally we started out like that, yeah. Once you bring in more of the younger generation, it's something very welcome. And it's a joy. அவங்களுக்கும் நாம வந்து ஒரு happiness கொடுக்கிறோம். Correct. அது முதல்ல. ரெண்டாவது வந்து இப்ப ஏன் வந்து சில ஆர்டிஸ்ட் வந்து சில பேரோட மட்டுமே திருப்பி நீங்க பாக்குறீங்கன்னு, ஒரு கச்சேரின்றது ஒரு மேடை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் தேர். அதுல வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு கேப் விட போறேன், இல்ல ஒரு இடத்துல ஒரு பிருகா பாட போறேன் அப்படின்னா மிருதங்கத்துக்கு அது தெரியும் அந்த இடத்துல அது வரும் அப்படின்னு. ஸோ அவரை வந்து கை வைக்க மாட்டார் அந்த இடத்துல. ஸோ அந்த பியூரா கேட்கும்.
அதே மாதிரி சில வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஸ்வரத்துல பாடுவோம். அப்ப அவங்களுக்கு தெரியும், ஓ இது வந்து 3-10 வர போறது, 3 9s வர போறது, ஒரு 3 5s பாடினா நெக்ஸ்ட் 3 6 வரலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த ஆன்டிசிபேஷன் அது வந்து க்ரோஸ் ஃப்ரம் கச்சேரி டு கச்சேரி. அதனால நம்ம வந்து சில பேரை வந்து நம்ம கூடயே நம்ம வந்து வாசிக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம்னு அதுதான் காரணம். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பிரமாதமா வாசிக்கிறப்போ, பட் ஏன் சில ஆர்டிஸ்ட் நாம திருப்பி கூப்பிடுறோம்னு அந்த ஒரு ஃபெமிலாரிட்டி வந்துடுறது. அந்த ஃபெமிலாரிட்டி வந்து நம்ம வந்து சந்தோஷமா பாடலாம். இந்த வானம் போல அந்த பறவை பறக்கிற மாதிரி. I always in my mind. So it helps. So அந்த பறவை வந்து அந்த வானத்தை பார்த்தோன்னு அது வந்து there's nothing to stop the bird from flying. அந்த மாதிரி அந்த சங்கீதம் ஒரு கச்சேரி மேடையில நம்ம வந்து நமக்கு அனுசரணையா வாசிக்கக்கூடியவங்க கூட இருந்தா சந்தோஷமா பாடலாம். முதல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த பாட்டு, யா அஃப்கோர்ஸ் ஒரு கச்சேரிக்கு போறச்சு இதெல்லாம் பாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போவோம். சில புது பாடல்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போவோம். பட் கச்சேரிக்கு வரவங்க என்ன விரும்புவாங்கன்றது அந்த கச்சேரியில போய் முதல் பாட்டு ஆரம்பிச்ச நமக்கே தெரியும். ஆமா, எப்படி தெரியும்ன்றது அது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். சம்திங் வெரி யூனிக். பட் அதுவும் எம்எல்ஏ மாட்டேன்னு தான் நான் கத்துனேன்னா, ஒரு பாட்டு பாடின உடனே ஓ இந்த கச்சேரியில வந்து இன்னைக்கு நாம போட்டிருக்கிற பிளான் வந்து சரி வராது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த சென்ட்ரல் பீஸ் நாம வந்து ஒரு நடுநிலைமையா வந்து ஒரு பெரிய ராகம் பாடி ஒரு ஸ்வரம் எல்லாம் பாடி தனியா ஒருத்தரை விடுவோம் இல்லையா, அதுவே வந்து ஒரு 45 minutes இருக்கும் அந்த பாடல். அந்த ராகம் வந்து மாறித்துன்னு அதை சுத்தி இருக்கிற எல்லா பாட்டுமே மாறிடும். சோ அது வந்து as we move அந்த மைண்ட் உள்ள வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த பாட்டை மாத்திட்டோம்னா அதுக்கு முன்னாடி இது வரலாம், அந்த ராகம் வரலாம், இந்த ராகம் வரலாம். ஏன்னா ஆடியன்ஸ் வரவங்க வந்து நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தானே நம்ம வந்து ஒரு கலையை வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு அவங்க சந்தோஷப்படும்படியா நம்ம என்ன பாடினா இட் வில் ரீச் them, it will make them feel the completeness of the concert அப்படின்றது நம்ம உணர்ந்துட்டே இருக்கணும். சில வேளை வந்து பாடுவா சில ஆர்டிஸ்ட் வந்து காம்போஜி பாடிட்டு உடனே அதுக்குள்ள காம்போஜி எடுப்பா, இல்ல முன்னாடி முதல் பாடலா ஹரி காம்போஜி பாடிப்பா. நான் கூட யோசிப்பேன், 1 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு தேவையா, ஒரே ஜன்னியமா பாடுறாளே அப்படின்னு. பட் அது சில ஆர்டிஸ்டோட பெர்செப்ஷன், நம்மளுடைய அப்ரோச். Okay, so that comes with experience இல்லையா? Definitely, obviously. And நீங்க வந்து you've seen international audience, ma'am. நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால இது நீங்க உலக அளவுல எத்தனையோ நாடுகள்ல all the prestigious ஆன லைக் யூஎஸ்ல பிராட்வேல, இன்டர்நேஷனல் வாய்ஸ் இது ஜெர்மனில, அந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க பாடியிருக்கேன். அண்ட் நீங்க வந்து யூ செட் தட் மியூசிக் ஹேஸ் நோ லைக் என்ன சொல்றது, நோ நீட் ஆஃப் லாங்குவேஜ், த ஃபீல் அதுவே வந்து இட் மேக்ஸ் த பீப்புள் மூவ். அதுல நீங்க ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல ரொம்ப அழகா இந்த சுப பந்துவராளி ராகத்தை பத்தி நீங்க ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ஹவு இட் மேட் பீப்புள் cry, in fact, foreigners, like they were totally moved and emotional. எங்களுக்காக அந்த சுப பந்தவராளி நான் பாட்டு கூட எழுதி வச்சிருக்கேன் மேம். ஏன் ஏல் எடுத்து ஏன் வந்தாய் வடிவேலா, பியூட்டிஃபுல் சாங். நீங்க அந்த பாட்டு பாடும்போது இன்ஃபேக்ட் ஐ திங்க் அது நீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல அவங்க இவங்களே கண் கலக்கிட்டாங்க அந்த மாதிரி. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். எங்களுக்காக அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாட முடியுமா மேம்? கண்டிப்பா. Before that, I want to tell you that the international audience வந்து எப்போதுமே நம்ம லாங்குவேஜ் வந்து நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா? அதுவும் கர்நாடக சங்கீதத்துல ஒரு 2 மணி நேரம் கச்சேரியில ஒரு 12 பாட்டு பாடுவோம். அந்த 12 பாட்டுல வந்து ஒரு 5 லாங்குவேஜ் வந்துரும். கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் அப்படின்னு. அது மலையாளம் of course. But then அது வந்ததும் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நிறைய லாங்குவேஜ் லிரிக்ஸ் வருது இல்லையா? கரெக்ட். லிரிக்ஸ் வந்த உடனே they get the connect is not happening because they don't understand what we are singing. Right. But ராகத்துக்கும் ரிதமுக்கும் ரொம்ப லைச்சு போயிடுவாங்க. எஸ்பெஷலி பெர்கஷன் வாசிக்கிறச்சே அப்படியே அந்த பெர்கஷன் எப்படி போறதோ அந்த நடையிலேயே தலையும் போகும். ராகம் பாடின உடனே கண்ணு மூடிடுவாங்க. கண்ணு மூடி they go into the ragam because it has no lyrics. Right. It has no language. It has only one language and that of melody. Right. So it helps us to connect to the audience. அதனால இன்டர்நேஷனல் கான்சர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடல் இல்லாத ராகம் தான் பல்லவி இருக்கும்,
இல்ல ராகம் நிறைய இருக்கும், ரிதம் நிறைய, ஸ்வரம் நிறைய போடுவோம். ஸ்வரத்துக்கு they are able to relate. Right. வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, கால் பிடித்தே பணிந்தேன் காருமையா, வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, கால் பிடித்தே பணிந்தேன் காருமையா, வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, மாலனைத்த கந்தா, மாலனைத்த கந்தா, மாதுமையாளின் மைந்தா, மாலனைத்த கந்தா, மாதுமையாளின் மைந்தா, பாலெடுத்தே வந்தேன், பாலெடுத்தே வந்தேன் பார்க்க பழனி தன்னில், பாலெடுத்தே வந்தேன் பார்க்க பழனி தன்னில், வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, கால் பிடித்தே பணிந்தேன் காருமையா, பண்தமிழான் பரமன் பழமே பெற்றாலும் என்ன, உன் அண்ணன் அதை கேட்டு அடைந்தால் உன் வாதம் என்ன, பொன்னணி விடுத்தாய் நீ போத பொருள் தடுத்தாய், கண்ணின் கருமணியே காவி துணி உடுத்தாய், கண்ணின் கருமணியே காவி துணி உடுத்தாய், வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா, கால் பிடித்தே பணிந்தேன் காருமையா, வேலெடுத்து ஏன் நடந்தாய் வடிவேலா. Wow, thank you so much, ma'am. Really, கண் கலங்காம கண்டிப்பா இருக்க முடியாது இந்த பாட்டுக்கு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல். Thank you so much. Very kind of you, ma'am. Thank you. Very nice. So, நம்ம நிறைய உங்களோட அஃப்கோர்ஸ் நீங்க மீன் வாய்ஸ் கல்ச்சர் எப்படி டெடிகேஷன் அதை பத்தி, பட் டாக்கிங் அபவுட் ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் ஒர்க் அண்ட் ஹோம் மேம், அண்ட் உங்களோட ஃபிட்னஸ், அதாவது உங்களோட சங்கீதத்துக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னா டெஃபினெட்லி உங்களோட ட்ரெஸ்ஸிங் அப், உங்களோட ஆக்சசரிஸ், உங்களோட புடவை எப்பவுமே அந்த ஒரு பளிச்சுன்னு அந்த 1000 watt பல்ப் மாதிரி தான், எப்பவுமே அந்த ஒரு சோர்வே இருந்தது கிடையாது உங்ககிட்ட. ஐ வாட்ச் ஆல் யோர் யூடியூப் இப்போ ஷோஸ் நீங்க பண்றதாகட்டும், மேடையிலே ஆகட்டும். பியூட்டிஃபுல் மேம். ப்ளீஸ் ஷேர் யோர் ஃபிட்னஸ் சீக்ரெட் அண்ட் உங்களோட ஹவுஸ், ஐ மீன் ஹோம் அண்ட் ஒர்க் பேலன்ஸ். இதுல எனக்கு இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை சர்ப்ரைஸா ஒரு கச்சேரியில வந்து சந்திச்சாரு இல்லையா, அப்போ எம்எல்வி அம்மா ஒரு பாட்டு பாடி அவரை வரவேற்றார். அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நீங்க வந்து ஒரு கேள்வின்றதுல ABCD ஒன்னொன்னாவே போலாம். பேலன்ஸ் அது ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். Especially for a woman, I think and the work and home balance is very important. Home வந்து ஒரு பெரிய ஒரு umbrella. Home is just not wife, you are a daughter-in-law, you are a mother. Right. எல்லாரையும் நம்ம வந்து ஒரு fulcrum மாதிரி ஆயிடுறோம். You are the center of the axle wheel.
அப்போ வந்து எப்படி எல்லாரையும் எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு உமனோட சேலஞ்சும். அதுதான். ஹஸ்பண்டும் ஹாப்பியா இருக்கணும், குழந்தைகளும் ஹாப்பியா இருக்கணும், மாமியாரும் ஹாப்பியா இருக்கணும், அம்மா ஹாப்பியா இருக்கணும். வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அண்ட் அட் த சேம் டைம் நாமளும் நம்மள பாத்துக்கணும். நமக்கு வந்து அந்த எனர்ஜியும் சக்தியும் இருந்தாதான் எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும். I also feel that we have to put ourselves in front always. ஏன் நம்ம வந்து பின் வாங்கணும்? நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன் சர்டன் திங்ஸ், நம்மளுடைய விருப்பங்களையும் நாம ஏன் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாம் பண்ணணும்? விட்டு கொடுக்கணும், பட் என்ன லெவல், அந்த ப்ரொபோர்ஷன், அது வந்து of course it comes with experience and if it comes with, I think from person to person the thoughts keep changing. Of course அம்மா என்ன சொல்லி கொடுத்திருக்கா நமக்கு, நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம என்ன பாக்குறோம், நிறைய வந்து தினமுமே வந்து is a learning for us. I keep watching a lot of things, listening to a lot of people's speeches, reading a lot, so that என்ன புதுமை அதுல இருந்தாலும், என்ன புதுசா இருந்தாலும் கருத்து இல்ல என்ன வந்து வேல்யூ ஃபில்டா இருந்தாலும் உடனே நான் வந்து அதை அப்சார்ப் பண்ணிப்பேன். So the first thing I would say is the willingness to absorb good things. Okay. And willingness to face criticism. See, Raghunathan வந்து is a wonderful person, but then I would always say that he doesn't give enough compliments. Oh. Why don't you give compliments? இப்போ அழகா ஒரு பட்டுப்பட வந்து உடுத்தி இந்த கலர் எனக்கு சூட் ஆகுதே, ஏதோ ஒண்ணு சொல்லலாம் இல்லையா? இந்த கலர் என்ன புதுசா எப்ப வாங்கின, ஏதோ ஒண்ணு கேட்கலாமே, பட் எதுவுமே கேட்க மாட்டேன். சோ அது முதல்ல எதுக்கு உங்களுக்கு இதை கோட் பண்றேன்னு நிறைய people வந்து they feel என்னது ஹஸ்பண்ட் வந்து காம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேங்கிறா, does that mean that he doesn't care enough for us? It's not that. People are made differently. சில பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பா, சில பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டா. எனக்கு வந்து முதல்ல வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு நெருடலா இருந்தது. என்னது நம்மள வந்து எல்லாருமே ஒரு கச்சேரிக்கு போயிட்டு வந்தா இந்த ரெட் உனக்கு ரொம்ப சூட் ஆச்சு, அப்படியே ஃபேஸ்ல வந்து ரேடியன்ட்டா இருந்தது. எல்லாருமே சொல்லுவா, both men and women. I have a lot of friends. Okay, friends வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு சொத்துனே சொல்லலாம். கரெக்ட், என்னோட ட்ரெஷர் ஹவுஸ். வாவ், அவங்க தான் என்னோட பலம். சோ எல்லாரும் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகும் ஒண்ணுமே இவர் வந்து சொல்ல மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். கச்சேரி எப்படி நடந்தது எப்பவாது கேட்பார். ஓகே, first few years I thought I was getting restless. I said, what is it? He doesn't care, he doesn't mean anything to him. Then I realized that he as a person was different. Okay, I'm a person who's different. So our minds, our thoughts are different. We have to accept things as they come to us. அதனால வந்து அவர் எப்பவாவது ஒரு நாள் ஹே இந்த படம் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னா அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து நான் வந்து அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டு இருப்பேன். எப்பவுமே அழகா இருந்தா சொல்ல முடியாது இல்ல மேம், எப்பவுமே அழகா தானே இருக்கீங்க. டெய்லியே அழகா இருந்தா அழகா இருக்கேன்னு சொன்னா அதுவே ஒரு இதுவாயிட்டு மாதிரி இருக்கு. சொல்லுவேன், நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ரசம் நல்லா இருக்குல்ல, பிரமாதமா இருக்குல்ல, இன்னைக்கு லைம் ரசம் வந்து கம் அவுட் சோ வெல், ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருக்கு. நீங்க சொல்லி ஒண்ணுமே சொல்லியது தினமும் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு அதுதான் நீங்க இப்ப சொன்ன உடனே அது ஞாபகம் வருது எனக்கு, தினமும் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு. So I think we should learn to be happy always. Right. And the feeling of, momentary happiness இருந்துட்டே இருந்ததுன்னு சின்ன சின்ன விஷயங்களே நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு சமையல்ல அது நல்லா வந்ததா சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு வந்து யாரும் உங்களை அழகா இருக்குன்னு சொன்னாலா சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு you saw the sky changing color from blue to a different kind of clouds came in and you saw the beauty. Be happy. You read something which was filled with value, be happy. You did meditation, you felt a feeling of calmness, be happy. So on the be happy என்ற அந்த ரெண்டு வார்த்தை வந்து நம்ம வந்து ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 10-15 times ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டென்ஷன் வரதான் செய்யும், சேலஞ்ச் இருக்கதான் செய்யும். கடினமா பேசுறவா நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கா, கடுமையா பேசுறவா, விமர்சிக்கிறவா, எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம வாழணும். அவங்களோட சேர்ந்து நம்ம வாழணும், கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும். அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தனியா வாழ முடியாது, பேரலா போயிட்டு இருப்போம் லைக் தி ரயில்வே ட்ராக். அதனால it is up to us individually to be happy. So I'm always happy. Great. So that is the reason, yeah. That radiates on your face, so that is the secret of your fitness and yeah, beautiful. இப்ப ஏர்போர்ட்ல போனேன்னு யாராவது என்ன டக்குன்னு கண்ணு, your eyes keep meeting a lot of people.
I might not know them at all, Right. but I smile at them. அந்த Oh. கண்ணு ஒரு ஸ்மைல் பண்ணோன்னு அவளும் ஸ்மைல் பண்ணிடுவா. மேம் நான் அதுல ஒருத்தி உங்களை நான் சுந்தரி சில்க்ஸ்ல டி நகர்ல ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன், பழைய சுந்தரி சில்க்ஸ்ல. நானும் எங்க அம்மா நீங்க அழகா என்ன பார்த்து சிரிச்சேன். ஐ ரிமெம்பர் ரிமெம்பர் யூ ஓர் அ கிரீன் சாரி வெரி லாங் பேக் இயர்ஸ் அகோ. பியூட்டிஃபுல் மேம். இப்ப வந்து நம்ம டெஃபினட்டா கர்நாடக இசை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சினிமா இசையை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். இசைஞானி இளையராஜா சாரோட நீங்க ஒர்க் பண்ண அந்த ஒரு பாட்டு, ராஜா சார் சொன்ன மாதிரி சுப்ரீம் சாங், அது நீங்க பாடினதுனால சுப்ரீம் சிங்கர் பாடின பாட்டு இப்ப சூப்பர் சிங்கர் எல்லாத்துலயுமே ஒலிக்கிறது. அதுக்கு முன்னாடி அதை பத்தி we will talk. அதுக்கு முன்னாடி we have a 2 surprise thing for you ma'am. அதை பார்த்துட்டு we will come back to that question and with that we'll try to wind up because of time issue. Sure. So இப்போ பாலாஜி சார் அந்த வீடியோ பைட்ஸ் போட முடியுமா? வணக்கம். டோக்கியோ தமிழ்ச்சங்கம் நடத்துகிற இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அகமும் புறமும்ல சங்கீத கலாநிதி, பத்மபூஷன் அவார்டி, இசை பேரொளி, கலைமாமணி அப்படின்னு எண்ணில் அடங்கா அவார்ட்ஸுக்கு சொந்தக்காரரான, இனிமையான ஷாரீரத்துக்கு சொந்தக்காரரான, பல கோடி ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கிற என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் அவர்களை பத்தி நான் சொல்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காவை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அவளுடைய சங்கீதத்தை பத்தி பேசணும்னா இனிமையான ஷாரீரம், வித்வத், கல்பனை, பெர்ஃபெக்ட் பிரசன்டேஷன், அவளுடைய கச்சேரிக்கு வர ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாத அவ்வளவு ஒரு எத்தனை விதமான ஆடியன்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான ஐட்டம்ஸை பாடுறது. நாட் அ டல் மூமெண்ட் இன் ஹர் கான்சர்ட். தொய்வில்லாத அந்த கச்சேரியை கொண்டு போறது. ஜிலு ஜிலு ஜிலுன்னு குரல்ல பேசுற பிரிக்கா, ஓவரால் பிரசன்டேஷன் அண்ட் எவ்வளோ ஒரு ஸ்டன்னிங் கேரியர், எவ்வளோ வருஷமா தக்க வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு பாங்கு, அக்காவோட அந்த ஸ்டேஜ் பிரசன்ஸ் அண்ட் மெனி மெனி மோர் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் ஷீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அக்காவோட பேசின்னு இருந்தா நேரம் போகிறதே தெரியாது. அவளுடைய ஷீஸ் அட் தி ஜெனித் ஆஃப் ஹர் கெரியர் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. ஆனால் கூட அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு எந்தூசியாசம், எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை ரொம்ப நேர்த்தியா அந்த ஸ்ரத்தையோட அவ அணுகிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா எனக்கு பிரமிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கூட இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட அவர்கள் வந்து துருன்னு சும்மாவே இருக்க மாட்டா. அவ்வளோ அழகா அவ எது செஞ்சாலும், ஒரு ப்ரோக்ராம் ப்ரெசென்ட் பண்றாளா, இல்ல ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பண்றாளா, ஒரு இன்டர்வியூவோ, அது எது பண்ணாலும் அவ்வளோ சிறப்பாக ஒரு அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்ன்ற மாதிரி அவ வழங்குறது. எப்படிதான் சுதாக்காக்கு அந்த எனர்ஜியோ அது எனக்கு தெரியல. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அண்ட் எப்போ பார்த்தா கண்ணெடுக்க முடியாத அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கிற அந்த ஒரு பாங்கு எப்படி அக்கா உங்களுக்கு முடியறது? நான் என்ன ஆச்சரியப்படுவேன்னா, ஈவன் ஒரு 4 o'clock இந்த மார்னிங், விடியற் காலை 4 AM ஏர்போர்ட்ல ஏதாவது நம்ம ஃபிளைட் பிடிக்க போகும்போது அக்காவை பார்ப்போம். அப்பவும் அதே மாதிரி கச்சேரியில எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியே கம்பீரமா இருப்பாள். ஐ மீன் அக்காக்கு நிகர் அக்கா தான். இன்னும் பல விஷயங்கள். ஷீ இஸ் அ கம்ப்ளீட் மியூசிஷியன், அ கம்ப்ளீட் பெர்ஃபார்மர். அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எங்க பல பேருக்கு அவ வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அக்கா இன்னும் பல 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 ஆண்டுகள் நீங்க இதே மாதிரி இசை உலகத்துல வந்து ஒரு முடிசூடா அரசியாக வலம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பல கோடி ரசிகர்கள் சார்பா நானும் கேட்டுக்கொள்கிறேன். ஐ லவ் யூ சுதா அக்கா. Welcome to the show, Sudha Raghunathan avargale.
I don't know whether you remember that there was a time where you used to be very nervous facing the camera, and it was one of your first recordings for AVN, and there was a still photographer, and the still photographer was yeah. So we used to really find it scared to even smile at that time. Now you are so confident, you are modeling and you're doing so many things, and it's remarkable. And I always been a great admirer of your voice, and we got to work in one film. That's Morning Raga, and what a wonderful song, Mate Malaya Dvaja, that you sang. You're gifted, and continue enthralling all of us with your acting as well as your singing. May God bless you. Ma'am, how do you feel? Unbelievable surprise. Oh, wow. Rajiv and Nitya. Fantastic thought. And it's எவ்வளவு தடவை நம்ம வந்து அந்த அங்கீகாரத்தை கேட்டாலும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அது வந்து புதுசா இருக்குல்ல நமக்கு. Correct. So to hear it again and again is I think is a reiteration of a lot of happiness. So thank you Nitya and Rajiv. Thank you so much. We're very happy, ma'am. உங்களுக்கு surprise எப்பவுமே ஒரு it's a surprise element in அகமும் புறமும். So we are very happy that it made for this. Nice. So ma'am, I know we are running short of time. You have to leave எங்களுக்கு தெரியும். So இசைஞானி இளையராஜா சார் பத்தி ஒரு few words and finale song எங்களுக்கு அந்த பாட்டு if you can sing. அது கொஞ்சம் கஷ்டம். நிஜமாவே because it's a song that I haven't touched for maybe a few years now. சரி. touch பண்ணி வேற ஒரு நிகழ்வுல பாடுறேன் கண்டிப்பா. Okay, sure ma'am, no problem. Talk about it definitely. Yeah. I have to. இல்ல இப்ப இவர் சொன்ன அந்த மார்னிங் ராகாவோட அந்த பாட்டுமே ஒரு பயங்கரமான ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங். அத நீங்க பாடி ஃபினாலே பண்ணா கூட ஓகே. ஒரு கண்ட நாள் முதல் எனிதிங் மேம், ஒரு ஃபினாலே சாங் எங்களுக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவரை பத்தி சொல்றதுக்கு ஐ திங்க் என்னோட டிக்ஷனரியில வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். Be it his music, be it his approach to music, ஒவ்வொரு படைப்பும் வந்து நிஜமாவே அவர் எப்படிதான் பண்ண முடியுது அந்த பாட்டு அப்படின்னு நான் வந்து அதை இந்த டிசெக்ஷன் சொல்லுவோம். எங்களுடைய பாஷையில ஒரு கச்சேரி முடிஞ்சப்பறம் அதை டிசெக்ட் பண்ணுவோம் கச்சேரிய. அந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு பாட்டும் ஹிட் ஆன several songs. சில பாடல்கள் வந்து not so popular with general mass but have touched artists like me. ஸோ அதெல்லாம் எடுத்து திருப்பி போட்டு ஐயோ இந்த வயலின் இந்த இடத்துல, ஐயோ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு இருக்காரு, அந்த ரிதம் எப்படி போறது, எப்படி இந்த ராகவர்தினியில இப்படி ஒரு பாட்டு, அப்படிலாம் வந்து நிறைய வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை மை செல்ஃப். டிசெக்ட் பண்ணி அதை பீஸ் ஆக்கி வந்து ஒரு அங்க அப்படி துணியை வந்து துவைச்சி தொங்க விட்டுருவோம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தாதான் அந்த பாட்டு. அவ்வளவு ஒரு தீவிர ரசிகனா. அண்ட் அவர்கிட்ட அந்த அழைப்பு வந்த உடனே நிஜமாவே சிலுத்து போச்சு. அண்ட் ரொம்ப பயமா இருந்தது. அஃப்கோர்ஸ் it's not easy. I mean, we think that singing a film song is not as difficult as singing a Carnatic kacheri, but அப்படி இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு டிசைனிங் இருக்கு, ஒரு எக்ஸ்போசிஷன் இருக்கு. ஒரு விதமா நான் வந்து அதை கொடுக்கணும். அது அப்படி பாக்குறச்சே அதுவும் மார்கழி மாசத்துல கூப்பிட்டு அண்ட் நிறைய கச்சேரிகள் ஒத்துக்கிறது. ஒரு 20 கச்சேரி இருந்தது. உங்களுக்கு தான் தெரியும், கச்சேரின்னு நமக்கு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் பாடுறச்சே அந்த வாய்ஸோட ஒரு குவாலிட்டி வந்து அந்த லேசா ஒரு தேய்மானம் இருக்கும். கச்சேரியில அது தெரியாது. லைவ் கச்சேரியில வந்து நம்ம வாயை விட்டு பாடுறச்சே அந்த நம்மளுடைய பேக்கேஜிங்ல வந்து அது அடங்கிடும். பட் ஃபிலிம் சாங் பாடுறச்சே வந்து எவ்ரி லிட்டில் நோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் எஸ்பெஷலி ராஜா சார். அதனால கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் வந்து வீட்டுல சொன்னாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறச்சே அழைப்பு வந்திருக்கிறச்சே யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தட், ஸோ யூ ஹாவ் டு கோ. ஸோ உள்ள போனேன். அவருக்கு பிரசாத் ஸ்டுடியோல ஒரு அறை இருக்கும், அங்க பெரிய ரமணரோட படம் இருக்கும். அங்க போன அவர் உட்காந்துருந்தார். தென் ஹி செட் யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபிள் ஃபர்ஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுடைய நான் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு ஒரு லைன் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது உங்க எம்எல்விமா, உங்க குரு எம்எல்விமா பாடின எல்லாம் இன்பமயம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டு வந்து அந்த ராகத்தை தழுவிதான் இருக்கு. அதை
அதுல வந்து அம்மா எப்படி பாடிருக்காங்களோ அது மாதிரி நீங்களும் ஃப்ரீயா பாடுங்க, நீங்க எப்படி தோன்றதோ அப்படி பாடுங்க அப்படின்ட்டு. நமக்கு குஷியா போயிடுத்து. பாட்டெல்லாம் எழுதிட்டு அந்த டியூனை வந்து ஒரு மாதிரி அதுல வந்து நோட்டேஷன் எழுதிப்போம். எல்லா ஸ்வரமும் எழுதிக்க முடியாது, பிகாஸ் அதுல சேஞ்ச் வந்துட்டே இருக்கும். ஸோ பண்ணி ஸ்டூடியோ அந்த இது உள்ள போயாச்சு, ரூம் உள்ள போன அப்புறம் தான் வந்து முள்ள அவர் வந்து இந்த காலேஜ் பிரின்சிபல் மாதிரி அவர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். இப்ப சொன்னார் அவர் எப்படி வேணாலும் பாடு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, முதல்ல வந்து அந்த ஸ்ருதி, அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ருதி வந்து கவ்வனம் ஃபிலிம் சாங்ல வந்து அது ரொம்ப முக்கியம். அது அப்புறம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மைக் அண்ட் அஸ், the words கிளியரா வரணும், கிளாரிட்டி ஆஃப் தமிழ், உச்சரிப்பு கரெக்ட், அப்புறம் வந்து பாவம், ஃபீல் அப்படின்ற வார்த்தை, ஃபீலிங் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபீல் வரணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்வரங்கள். அந்த பர்டிகுலர் சாங் வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான பாட்டு தான். 6 மணி நேரம் ஆச்சு, அவ்வளவுதான் அந்த பாட்டு ரெக்கார்ட். உண்மையா சொல்லணும்னு I think we are gifted with times, with the times that we are singing in, because technology has improved so much. அதாவது நம்ம வந்து இப்போ பல்லவி ஒரு சரணம் பாடிட்டு சரணம் 2ல மிஸ்டேக் வந்ததுன்னா நம்ம சரணம் 2 மட்டும் எடுக்கலாம். கரெக்ட். ஒரு வார்த்தையில மிஸ்டேக் வந்ததுன்னா அதை மட்டுமே எடுக்கலாம், எடிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நாட் லைக் சுஷீலாமா டைம்ஸ் or SJLமா டைம்ஸ். அவ வந்து ஒரு பாட்டு ஆரம்பிச்சாள்னு அது கடைசி வரைக்கும் அது வந்து அப்படி ஒரு ரன் த்ரூவா இருக்கணும். ஒரு மிஸ்டேக் ஆனாலும் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால we are very gifted, but of course it was a big challenge. and நிறைய ஸ்வரங்கள், கிரகபேதம் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தார் ராஜா சார். அண்ட் அந்த பாட்டு வந்து இன்னைக்குமே எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கு. நிச்சயமா உங்களால மட்டுமே, நீங்க மட்டுமே பாட முடியும்ங்கிறதுனால தான் அவர் உங்களை சூஸ் பண்ணி அந்த பாட்டை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? டெஃபினெட்லி அப்படி ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் இல்லையா? So ma'am, I don't want to take much of your rapid fire round. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் மேம். இப்போ டைம்ல 2 क्वेश्चन டக்குனு கேட்டுட்டு நீங்க ஃபினாலே ஒரு பாட்டு, அவ்வளவுதான். மேம், நீங்க மிஸ் எத்திராஜா இருந்தது உண்மை, உங்களுக்கு ஆக்டிங்க்கு சான்சஸ் கிடைச்சிருக்கா? ஐயா, ஓ ஓகே, ஆமா. நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியாதுன்ற ஒரு as I told you, the focus. I felt my focus in Carnatic music would get broken. அந்த டைம் செலவழிக்க முடியாது. நான் எல்லாத்துலயும் காலை வச்சு சரியா செய்யாதோட ஒரு விஷயத்த நல்லா நேர்த்தியா செய்யறது முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அதனால முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் எஸ்பிரஸோ எக்ஸ்பிரஷன்ஸ்ல நீங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கேன். நான் உங்களோட 25th எபிசோட் வாஸ் ஏஆர் ரஹ்மான் சாரோட எபிசோட் தான். நான் எல்லாமே பார்த்திருக்கேன். பாஸ்ட்ல இப்போ லேட் மியூசிஷியன்ஸ் யாராவது ஒருத்தரை நீங்க இன்டர்வியூ பண்ணணும்னா யாரை மேம் இன்டர்வியூ பண்ணுவீங்க? What a difficult question, Jaya. நான் வந்து எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம், பேராசை பிடிச்சோனா என்ன போய் ஒத்தர் அப்படின்றீங்களே, எப்படி முடியும்? என்னுடைய குரு, அஃப்கோர்ஸ் என்னுடைய குருவோட குரு MS அம்மா, DK பட்டு. ஓகே, அது ஒரு தனி சீசன்ல அப்படியே போயிட்டோம். அப்படியே அது வந்து சீசன் 3 சீசன் 4 அப்படி போயிட்டு இருக்கும் அது. And last question வந்து பேக் டு பேக் மியூசிக், நீங்க பேக் டு பேக் கர்நாடிக் ஒரு டிசம்பர் சீசன்ல முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ டு? பாட்டு எல்லாம் பாடியாச்சு, அப்பாடா, இப்போ வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டு மேம் ஆஃப்டர் a full கச்சேரி? நிறைய தூங்குவேன். அப்படியா? நிறைய தூங்குவேன். பாப்கார்ன் வாங்கி, ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாத்தையும் வச்சிருந்து பக்கத்துல அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து தன்னை சுத்தி எல்லாத்தையும் வச்சுக்குமா, அது மாதிரி எல்லாத்தையும் வச்சிருந்து ஒரு படம், அதான் டப்பா படமா இருக்கும், அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது, ஆனா பாத்துட்டு இருப்பேன், சிரிச்சிட்டு இருப்பேன். நைஸ். தட்ஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். குழந்தைகளை இந்த படத்தை நீ பாக்குறியா, ஏம்மா அப்படின்னு நான் சொன்னேன், திங்கே பண்ணக்கூடாது, அதனாலதான் இந்த படத்தை பாக்குறதுனா மூளையே உபயோகிக்க கூடாது. உங்களுக்கு மில்க் சாக்லேட் கூட ரொம்ப பிடிக்கும்ல மேம்? அதுவும் உங்களை அங்க கண்டுபிடிச்சோம். எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? மில்க் சாக்லேட் பிடிக்கும்ன்றது எப்படி தெரியும்? நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு மில்க் சாக்லேட் சாப்பிடுவீங்கங்கிற வரைக்கும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் போய் கீழே போய் செக் பண்ணாத பக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல,
Beautiful. Thank you so much, ma'am. It was wonderful talking to you. I have more questions, but time constraint. You are very busy. உங்களோட இந்த டைம் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். We are very honored. I am so happy to have met you today. Thank you so much, ma'am. My pleasure. And it was அந்த டைம் ஓடினதே தெரியல. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஜாலியா வந்து interact பண்ணீங்க. And I think the questions were all value filled and there was not a waste of a moment. Thank you so much, ma'am. I'm so honored. Finale ஒரு பாட்டு பாடி நம்ம அதோட we'll finish the show, ma'am. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனை என் காத்தனை கண்ட நாள் முதலாய், நீலமயில் தன்னை நெஞ்சுமோ மறக்கவில்லை, நீலமயில் தன்னை நெஞ்சுமோ மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமோ மறையவில்லை, கோலக்குமரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான், கோலக்குமரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய், கண்ட நாள் முதலாய், கண்ட நாள் முதலாய், காதல் பெருகுதடி. Beautiful, ma'am. Thank you so much. உங்க மேல இன்னும் எங்களுக்கு காதல் பெருகிண்டே தான் இருக்க போகிறது. Thank you so much for your valuable time. Thank you, ma'am. We will see you soon in Tokyo. Thank you, with lots and lots of love. Thank you. Thank you, ma'am. Thank you so much. Thank you very much. நன்றி. Wow, what else audience? எப்படி இல்ல அப்படியே ஒரு soulful, எனக்கு வந்து சங்கீத மழை, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. I'm so very happy. Thank you so much to Sudha ma'am for this lovely opportunity. I'm sure நீங்க எல்லாரும் ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஸ்டன்னிங்கான பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டிஸ் ஆர் வெயிட்டிங். கண்டிப்பா எங்க ஷோவை பாருங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களோட சேனலுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு அகமும் புறமும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயா. நன்றி, வணக்கம்.